எனக்கு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு எனக்கு ஒரு கஸ்டமர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட நார்மலாக பேச்சு கொடுக்கும்போது என்கிட்ட வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு 6000 அவங்கக்கிட்டேருந்து ஸ்கேம் பண்ணி அமௌண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அவங்க வாய்ஸ் ஓவர்லேயே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அது glitzindia.comனு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று இருக்குது. அது ஆல்ரெடி நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் நான் ஆர்டர் போட்டதில்லை. நான் அன்னைக்கு வந்து ஆர்டர் போடுறதுக்காக போட்டேன். இது சுடிதார் வந்து ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது 2 சுடிதாரோ 3 சுடிதாரோ போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை போடுறதுக்காக எடுத்து போட்டு என்கொயரி போட்டேன். எனக்கு வந்துச்சு. ஸோ இது வந்து எந்த அட்ரஸில் இருக்குது, எங்கே இருக்குது, நீங்கள் அட்ரஸ்லாம் சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். எனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணாங்க. ஜிஎஸ்டி நம்பரு, கார்டு, அட்ரஸ்ஸு, எங்கே லொக்கேஷனு எல்லாத்தையுமே எனக்கு சென்ட் பண்ணாங்க. எல்லாத்தையும் சென்ட் பண்ணாங்க. நான் பார்த்துட்டு எவ்வளோன்னு கேட்டேன். எனக்கு ஷிப்பிங்கோடு சேர்த்து 1497 எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை போட்டேன். போட்டு உடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து இந்த அமௌண்ட்டுக்கு எங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஐடி வேணும். ஸோ அதனால் அகைன் நீங்கள் போட்டுட்டு எனக்கு டிரான்சாக்ஷன் சென்ட் பண்ணுங்கள். நீங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஐடி சென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் 1497 அகைன் போட்டேன். போட்டதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ 1497 வந்து அப்படியே அமௌண்ட்டாக வராது, உங்களுக்கு போட முடியாது. ஸோ அதனால் 500 வந்து 500 ப்ளஸ் 2 ருபீஸ் அப்படி போட்டு ப்ளஸ் போட்டு எனக்கு இந்த அமௌண்ட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டாக தான் எங்களுக்கு சென்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி அமௌண்ட்டாக சென்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அகைன் நாங்கள் அந்த மாதிரி ஏன் சென்ட் பண்ண முடியாது, நாங்கள் சென்ட் பண்ணுறோமே, அப்போ உங்களுக்கு வருதுல, உங்களுக்கு மட்டும் ஏன் சென்ட் பண்ண முடியாதுன்னு கேட்டப்போ, இங்கே வந்து பேமெண்ட் செட்டப் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி தான் எங்களால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் 502 போட்டேன். 502 போட்டு திரும்ப கொஞ்ச நேரத்துலேயே என்ன ஐயோ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்கள் மணிலாம் வேஸ்ட்டாக போச்சு. 502னா 502 உங்களுக்கு அப்டேஸ் போட சொல்ல, 500 + 2 போட சொன்னேன் அப்படின்னு. எப்படி போட்டாலும் ஒரே அமௌண்ட்டு தானே, இதுலேயும் பிரித்து போடணும் அவசியம், அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாதுன்றப்போ, இல்லை அப்படிதான் அப்படின்னு ஏதோ ஒரு கதை சொன்னாங்க. திரும்ப 500 + 2 ருபீஸ் போட்டேன். போட்டு அகைன் என்ன பண்ணிட்டாங்க, 2501 அந்த 2501 அந்த இன்னொரு அமௌண்ட்டாக நீங்கள் அப்படியே போட முடியாது எங்களால், உங்களுக்கு வந்து 5002 ருபீஸ் நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்பேலேயே 2501 ஒரு வாட்டியும் 5002 ஒரு வாட்டியும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சாங்க. ஃபோன்பேல என்னோட பே அமௌண்ட்லேயே வந்து கிரெடிட் ஆயிருக்க மாதிரி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சாங்க. உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு, நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டாக எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிடும் அப்படின்னாங்க. அப்போ 2500 எனக்கு கிரெடிட் ஆகலைன்னு சொல்லும் போது டோட்டலாக வந்தது எனக்கு கிரெடிட் ஆகும், ஆனால் எங்களோட அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு, உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ 2500 போட்டதுக்கு அப்புறமே என்னோட டாக்டர் தான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவள் திருப்பி கேட்டா, இது பண்ணா, சத்தம் போட்டா, எல்லாம் பண்ணிட்டு ஃபைனலாக இதுதான் போடுவேன். ஆனால் என் டாக்டர் நல்லாவே திட்டுறான். வீட்லேயும்